வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு மார்க்கெட் ஓரளவுக்கு டீசன்ட் ப்ளஸ், அதாவது +83. இன்றைக்கி மார்க்கெட் 5 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்ட்ராடே ஸ்விங் வந்து ஆல்மோஸ்ட் 130 பாயிண்ட்ஸ் ஸ்விங்கு டவுன் டு லோ. நல்லா இருந்துச்சு, ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி தோ பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ணல. நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எஸ்பிஐ ஒன்று ஹெவி வெயிட்டு, மீதி எல்லாம் சின்ன சின்ன பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கு, யூகோ பேங்க்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன வெயிட்டேஜ் இல்லாத பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. பட் ஹெவி வெயிட்ஸ் யாருமே வரல. அது ஐசிஐசிஐ ஆகட்டும், ஆக்சஸ் ஆகட்டும், கோட்டக் ஆகட்டும், இவங்க எல்லாமே ஹெச்டிஎஃப்சி ஆகட்டும் இன் பர்டிகுலர், இவங்க எல்லாருமே வந்து ஒன்றும் பெருசாக வெயிட் காட்டல. இவங்க எல்லாமே வந்து நெகட்டிவில் இருக்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி இன் பர்டிகுலர் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஓவரால் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதாவது கல்யாணம் முடிஞ்சிச்சு, ஹனிமூன் பீரியட் கொஞ்ச நாள் இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. பட் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கீழே இது பண்ணிவிட்டு ஆக்சுவல் கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு வந்தாச்சு. ஸோ இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இன்டர்னலாக வந்து 2 பெரிய ஜாம்பவான்கள், அதாவது ஹெச்டிஎஃப்சியும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஜாயின் ஆகும்போதும் சில பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனை தான் ஓடிட்டுருக்கு. டீத்திங் ப்ராப்ளம் இருக்கும். ப்ராபப்ளி ஒரு 1 இயர் அது வரைக்கும் உங்களுக்கு அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இவங்க எல்லாமே யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணல. ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து பிப்ரவரிக்கான சில டார்கெட்ஸ் கொடுக்கலாம், அப்சைட் டவுன் சைட் பெரிய மூமெண்ட்ஸு. அதே மாதிரி மே மாதத்துக்கும் நம்ம பேசலாம். இது ரெண்டுமே பேஸ்ட் ஆன் சார்ட் பேட்டர்னோட டைம் சைக்கிள். இதை வந்து ரிப்பிட்டேஷன் ஆஃப் பேட்டர்ன்ஸ் பற்றி, ரிப்பிட்டேஷன் ஆஃப் பேட்டர்ன்ஸ் நம்ம பேசல, இல்லை எலியட்ஸ் வேவ் நம்ம பேசல. இது டிப்பிக்கலி சார்ட் பேட்டர்ன்ஸ் வச்சு நம்ம பேசுகிற விஷயம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் கதை ரெடி, சரியா? ஆக்ஷன் மட்டும்தான் பாக்கி. அந்த ஆக்ஷன் எந்த சைடு போகுன்றதை நம்ம பார்க்கலாம். சரி, இன்னைக்கு இன்னொன்று நம்ம வந்து சாட்டர்டே அன்னைக்கு வந்து சொல்லியிருந்தோம், ரஜினி படம் இன்னைக்கு என்எஸ்சியில் ரிலீஸ். செம்ம ஃப்ளாப் ஷோ, எதிர்பார்க்காதது. ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் செம்ம ஹிட் ஆகுன்றது எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. இன்ஃபேக்ட் டப்பா ட்ரேடில் வெளியில் வந்து மார்க்கெட்டில் வந்து பேசப்பட்டது வந்து க்ளோஸ் டு ஒரு 300 பக்கமாக வரும்ன்றது எதிர்பார்த்தாங்க. பட் காலையிலேயே நான் வந்து ஒரு சின்ன விஷயத்த கவனித்தேன். இன்றைக்கி வந்து அப்பர் சர்க்கியூட் வந்து 275 இருந்துச்சு. சரி, 2 நாள் 3 நாள் கண்டினியூஸாக அப்பர் சர்க்கியூட் போகும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி லோவர் சர்க்கியூட்டில் போய் முடித்தாங்க. நிறைய செல்லர்ஸ் இருந்தாங்க, நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க. தெரியல ஏன் கீழே போச்சுன்றது தெரியாது. பட் மேபி முகேஷ் அம்பானி கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாரான்றது தெரியாது. பட் அவங்களோட ஸ்டோரி எல்லாமே வந்து ரெடி. இன்ஃபேக்ட் அவங்க வந்து என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க, ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் கூட மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து பிளாக் ராக் உள்ளே வராங்க. பிளாக் ராக்கு இது வந்து செகண்ட் என்ட்ரி. ஸோ பிளாக் ராக் உலகத்தில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நோன் ஃபண்ட் மேனேஜர்ஸ். அவங்க வந்து உள்ளே வராங்க. இருக்கும், நல்லா இருக்குன்றது எதிர்பார்க்கலாம். பட் நான் பர்சனலாக ஹோல்ட் பண்ணியிருக்கேன். என் கஸ்டமர்ஸ்க்கும் நான் வந்து ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ரிலையன்ஸை நாங்கள் வந்து ஏற்கனவே எக்ஸிட் பண்ணியிருக்கிறோம். இன்ஃபேக்ட் அந்த டே ஆஃப் ஜியோ ஃபைனான்ஷியல் கொடுக்குறாங்கன்னு சொன்னைக்கு முந்தின நாள் ஸ்டாக்ஸ் வாங்கினோம். கரெக்டாக அடுத்த நாள் அந்த 10:05 நாங்கள் வந்து எங்களோட ரிலையன்ஸ் பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். அன்னையிலேருந்து கீழே தான் விழுந்துட்டுருக்கு. ஸோ வி வில் நாட் கோ இன் டு இட். இன்றைக்கி ஒன்றும் பெருசாக மார்க்கெட்டில் ஆக்டிவிட்டீஸ் கிடையாது. எந்த விதமான நியூஸ் வந்து உருப்படியான நியூஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து சும்மா சார்ட்ஸ் நம்ம பார்க்கலாமேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, சார்ட்ஸ்ன்னு சொன்னோட தான் ஞாபகம் வருது. சாட்டர்டே அன்னைக்கு நம்ம வந்து ஒரு 10 ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம பேசியிருந்தோம். 10 ஸ்டாக்கு ப்ளஸ் ஒரு 2 செக்டார் பற்றி பேசியிருந்தோம். பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி பற்றி பேசியிருந்தோம். சில நேர்கள் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இவங்களோட பர்சனல் ஹோல்டிங்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அண்ட் இவங்களோட பர்சனல் ஹோல்டிங்ஸை வந்து இது பண்ணுறதுக்கோசரம் மார்க்கெட்டை வந்து ஏற்றி விட்றாங்கன்ற மாதிரி சில மெசேஜஸ் வந்து இருந்துச்சு. நான் வந்து அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சர் கிடையாது. அண்ட் என் வீடியோவை பார்த்து கோடிக்கணக்காக ஸ்டாக் வாங்கிறதுக்கு ஒன்று. ரெண்டாவது, இன்னொருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க, இது எல்லாமே வந்து ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. ஓவர் வேல்யூக்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்த அந்த 10 ஸ்டாக்குமே வந்து மொமெண்டம் ஸ்டாக்ஸு. மொமெண்டம் ஸ்டாக்ஸ்னால் மொமெண்டம் வந்து ஒரு 3-4 விதமான மொமெண்டம் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று ஷார்ட் கவரிங்னால வர மொமெண்டம், அதாவது F&O ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஷார்ட் கவரிங்ஸ் வரும்.
ஒரு லெவலில் வந்து ஹெவி கால் ரைட் பண்ணியிருப்பாங்க. அந்த லெவலை க்ராஸ் பண்ணும்போதும் கவரிங் பண்ணும்போதும் மேலே தூக்கிட்டு போகும். இது வந்து ஒன் ஆஃப் தி வேஸ் ஆஃப் மொமெண்டம் ஸ்டாக். அது வந்து ஷார்ட் கவரிங்வாங்க. அந்த இடத்துல செம்ம மொமெண்டம் வரும் ஒன்று. அது வந்து ஸ்பைக்குன்னு. அது போகிற வேகத்துக்கு ஷார்ட் கவரிங் முடிஞ்சிருச்சுன்னா அதே வேகத்துக்கு கீழே வரும். நான் அது மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்டிங்கில் வந்து நான் சொல்கிறது கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் நம்ம இதே மாதிரி தான். வீக்லி ஸ்டாக்ஸ் வீக்லி பிரேக் அவுட் இல்லை மந்த்லி பிரேக் அவுட் வரும்போதும் ஒரு மொமெண்டம் வரும். நம்ம கொடுக்குற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அது மாதிரி ஸ்டாக்கு தான். ஒரு வீக்லி பிரேக் அவுட்டு இல்லை மந்த்லி பிரேக் அவுட்டு இல்லை வீக்லி பிரேக் அவுட் வர இடத்துல வந்து நல்லா ஸ்ட்ரென்த் இருக்குது, ட்ரெண்டு வந்து இருக்குன்ற மாதிரி ஸ்டாக்ஸ் தான் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். எஸ், நம்ம வந்து பாட்டமில் வந்து நம்ம பேசலை. பாட்டமில் கொடுக்கும் போதும் அது மொமெண்டம் வந்து வரத்துக்கே வந்து டைம் பிடிக்கும். இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக நம்ம பேசினா ஆர்த்தி இண்டஸ்ட்ரி பற்றி நம்ம பேசியிருந்தோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம மாருதி பற்றி பேசியிருந்தோம். ஆர்த்தி இண்டஸ்ட்ரி இன்னும் மொமெண்டம் வரல. அந்த இடத்துல கொஞ்சம் டைம் கன்சம்ஷன் ஆகும். டைம் கன்சம்ஷன் ஆனதுக்கு அப்புறமா தான் அங்கேருந்து ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஸ், அதுக்கு வந்து நம்ம 2.5 years டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்குறோம். பட் இப்போ கொடுத்துருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் ஹார்ட்லி மேக்ஸிமம் வி ஆர் டாக்கிங் அபவுட் 15 days to 6 months டைம் தான். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது அத்தனையுமே மொமெண்டம் ஸ்டாக்ஸு. மொமெண்டம் வண்டி கிளம்புனது. நாங்கள் எப்பயுமே எங்கள் கஸ்டமர்ஸ்டையும் நாங்கள் பேசுகிறத வந்து என்னன்னு சொன்னால், நாங்கள் லாங் டேர்ம்ன்றது யோசிக்கிறது கிடையாது. நாங்கள் பார்க்குறது வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறோம். பஸ்ஸு வந்து ஒன்று உள்ளே இருக்குது, அந்த பஸ்ஸில் ஏறி உட்காரது கிடையாது. கேட்டில் நிற்போம், எந்த பஸ்ஸு கிளம்புதோ அந்த பஸ்ஸில் ஏறி போயிட்டே இருக்கும் வேண்டி தான். அண்ட் எந்த இடத்துல பஸ்ஸு நிற்கிது இல்லை ஸ்லோ டவுன் ஆகுதோ நாங்கள் இறங்கி அடுத்த பஸ்ஸு பிடிப்போம். இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நாங்கள் பண்ணுறோம். எந்த ஸ்டாக் வந்து ஃப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோ அந்த ஸ்டாக்கை வந்து நாங்கள் பை பண்ணுறோம். எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுதோ அந்த ட்ராவல் முடிஞ்சோடனே இறங்கிட்டு அடுத்த வண்டியை நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல். அண்ட் எப்பயுமே எங்களது வந்து டாப் டவுன் அப்ரோச் கிடையாது, பாட்டம் அப் அப்ரோச். நாங்கள் செக்டரை ஐடென்டிஃபை பண்ணுவோம். அந்த செக்டாரில் என்ன ஸ்டாக்கு லீடர் பற்றி நாங்கள் பேசுகிறது கிடையாது. எந்த ஸ்டாக்கு அந்த சமயத்தில் லீடராக இருக்குன்றது பார்ப்போம். இப்போ பேங்கிங் செக்டார் எடுத்துங்களேன். பேங்கிங் செக்டாரே மோசமாக போயிட்டுருக்கு. ஆனால் ரைட் நவ் நீங்கள் வந்து லீடர் யாருன்னு கேட்டால் எஸ்பிஐ, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், யூகோ பேங்க், இவங்க தான் வந்து லீடராக இருக்காங்க. ஃபெட்ரல் பேங்க்கு ரொம்ப நாளாக அந்த 133 to 135, 36 அந்த ஜோனில் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டுருக்கு. எப்போ வேணாலும் அப்சைடு வந்து பர்ஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி ஸ்டாக்ஸை தான் நம்ம பார்க்குறோம். தோ ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து ஃபெட்ரல் பேங்க் நாங்கள் வாங்கி வச்சுருக்கிறோம் ஒழிய, பட் வி ஆர் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டிங் தட் இப்போ மொமெண்டம் வரும். ஆனால் நம்ம இங்கே நேர்களுக்கு கொடுத்தது வந்து எல்லாமே வந்து மொமெண்டம் ஸ்டாக். நம்ம கண்டினியூஸாக அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணி பார்க்கலாம், மானிட்டர் பண்ணி பார்க்கலாம். எவ்ரி 3 days என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றது நம்ம ட்ராக் பண்ணலாம். அண்ட் எக்ஸிட் எங்கே பண்ணலான்றது நான் உங்களுக்கு ட்ராக் பண்ணி கொடுக்குறேன். வித் தட் பாயிண்ட் இப்போ இன்னைக்கு வந்து நான் சொன்ன அந்த ஜாக்பாட் பற்றி ஒன்று வந்து நிஃப்டியை வந்து இப்போ ரைட் நோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட மந்த்லி சார்ட் 2 பாயிண்ட் போட்டு நான் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். போன மாதம் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்து போயிருக்கு. அண்ட் இப்போ வந்து கீழே வந்திருக்கு. அந்த லெவலில் அதாவது somewhere close to about 19,185 காட்டுது. நான் தான் 19,200 நான் சொல்லிட்டு இருக்கிறது. அந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்குமான்றது ஒரு கேள்வி. இப்போ இது வந்து வெஜ் பேட்டர்னும் ரைசிங் வெஜ் பேட்டர்னும். சாதாரணமாக ரைசிங் வெஜ் பேட்டர்னா அங்கேருந்து கீழே வரும். எங்கே வரும்னு சொன்னால் பாட்டம் ஆஃப் தி ஃப்ளோர். அதான் வந்து 15,200 லெவலில் காட்டுது. அப்சைடில் பிரேக் அவுட் ஆச்சுன்னு சொன்னால் சம்வேர் அரௌண்ட் 23,200 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து வீக்லி சார்ட்டில் நம்ம இப்போ ரைட் நோ நம்ம வந்து போட்டு பார்த்தால் இதுக்கான இமீடியட் 2 டார்கெட் காட்டுது. ஒன்று வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 20,200 ரேஞ்சில் இருக்குது. 20,150, 200 ரேஞ்சில் காட்டுது. இன்னொன்று வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 20,500. இந்த டார்கெட் பற்றி நம்ம பேசல. மந்த்லி சார்ட்டில் நம்ம வந்து டைரெக்டாக நம்ம போய் பார்க்கும்போதும் சம்வேர் அரவுண்ட் மே மாதம், அதாவது எப்பயுமே வந்து இந்த வெஜ் பேட்டர்ன் ஜாயின் ஆகிற இடத்துல மே மாதம்தான் அந்த தேதியை காட்டுது.
மேலே வந்து ஆல்மோஸ்ட் இந்த கரண்ட் லெவலில் வந்து ஒரு 3500 பாயிண்ட் 4000 பாயிண்ட் வந்து அப்சைடில் காட்டுது. 4500 பாயிண்ட்டு இப்போ 19,300னா 23,200ன்றது ஆல்மோஸ்ட் 4000 பாயிண்ட்டு. டவுன் சைட்லேயும் 4000 பாயிண்ட் காட்டுது. மே மாதம் எலெக்ஷன் இருக்குது. ஸோ யார் ஜெயிச்சா 15,200 வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே வந்து புத்திசாலி, யாருக்குமே வந்து நம்ம சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. இதுதான் லெவல்ஸ். இது வந்து நான் சொல்ல சார்ட் பேட்டர்ன்ஸ் சொல்லுது. ஸோ டேட் கரெக்டாக மேட்ச் ஆகுது அண்ட் டார்கெட் ரெண்டு சைட்லேயும் டார்கெட் இருக்குது. நான் எந்த சைட்லேயுமே நான் வந்து ஓப்பன் பற்றி நான் பேசலை. போட்டுமே சார்ட் இன்னும் கொஞ்சம் பில்டப் ஆகணும் இருக்குல்ல, இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 மாதம் இருக்குது, 8-9 மாதம் இருக்குது. ஸோ சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து எலெக்ஷனை வந்து காட்டும், நிச்சயமாக காட்டும். நம்ம பழைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தால் இது உண்மையான்றது நம்மளுக்கு தெரியும். இந்த லெவல் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரியா? இதே பேட்டர்ன் தான். நம்ம லெவல்ஸை மார்க் பண்ணிக்கலாம். அதே பேட்டர்ன் தான், ஒன்றும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. அண்ட் இந்த டேட்டு சரியா, இது வந்து ஆகஸ்ட் 2023 எக்ஸாக்ட்லி. சாரி, இது இந்த மந்த், இது வந்து மந்த்லி சார்ட்டு. இந்த மந்த் ஆகஸ்ட் 2014 டேட் வென் நரேந்திர மோடியை வந்து பிஜேபி கேண்டிடேட்டாக, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அதான் வந்து டவுன். அண்ட் இந்த டேட்டு சம்வேர் அரவுண்ட் மே மாதம், மறுபடியும் அதே மே மாதம்தான் நம்ம வந்து அதே மே மாதம் தான் நம்ம பேசுகிறோம். க்ளோஸ் டு அபவுட் 1500 பாயிண்ட்ஸ் வந்து அப் ட்ரெண்ட் அடிச்சிச்சு. ஸோ டார்கெட் வந்து ஒன்று டவுனில் இருந்துச்சு, சம்வேர் அரவுண்ட் 1200 பாயிண்ட்ஸ் டவுனில் இருந்துச்சு. அதே இது அப் சைடில் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு அபவுட் 1200 பாயிண்ட்ஸ் அப் சைட்லேயும் இருந்துச்சு. இதே பேட்டர்ன் தான் இப்போ ரிப்பீட் ஆகிருக்கு. 2014 நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ண பேஸ்ட் ஆன் சார்ட் பேட்டர்ன்ஸ் தட் பிஜேபி கம்மிங் மெஜாரிட்டியில் வருவாங்க, யாரோட தயவு தட்சணை இல்லாத சிங்கிள் பார்ட்டி ரூல் வரும்ன்றது சார்ட் பேட்டர்ன்ஸ் வச்சு சொன்னோம். இப்போ இந்த பேட்டர்ன் சரியா, இந்த பேட்டர்ன் நான் அந்த பேட்டர்ன் கூடயும் வரையில, நான் இங்கே இருக்கிற பேட்டர்ன் தான் நான் வரைகிறேன். சரியா, இதே பேட்டர்ன் தான் இப்போ இந்த இடத்துல இருக்கு. பட் என்ன, அன்னைக்கு வந்து 1200 பாயிண்ட்ஸ் காட்டுச்சு, இன்னைக்கு வந்து க்ளோஸ் டு அபவுட் 4000 பாயிண்ட்ஸ் காட்டுது. ஸோ லெட்ஸ் சி, இந்த பர்டிகுலர் பேட்டர்னை வந்து எலெக்ஷன் வரைக்கும் நம்ம வந்து ட்ராக் பண்ணலாம். மந்த் ஆன் மந்த் இந்த ரிப்போர்ட்டை நம்ம பார்க்கலாம். நிஃப்டி ஆர் மார்க்கெட்டில் ஒரு ஈவெண்ட் வரத்துக்கு முன்னாடியே நம்ம சார்ட்டை வச்சு அந்த ஈவெண்ட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியுமான்றது பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பேங்க் நிஃப்டியோட மந்த்லி சார்ட். அதே பேட்டர்ன் தான் ஆல்மோஸ்ட். இதில் வந்து ரைசிங் வெஜ் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியுது, அது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக டவுன் சைடில் காட்டிச்சு. ரொம்ப சிம்பிளான விஷயம், கரண்ட் லெவலில் இருந்து ஆல்மோஸ்ட் 12,000 பாயிண்ட் டவுனில் காட்டுது. அதாவது இது பேட்டர்ன் வச்சு தான் நான் சொல்கிறேன், இது வரும் வராதுன்றது அடுத்த விஷயம் வச்சுக்கலாம். ஸோ டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆச்சுன்னு சொன்னால் 32,400 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப் சைடில் பிரேக் அவுட் ஆச்சுன்னால் 57,600 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பெரிய மூவ், சின்ன மூவ் கிடையாது, பயங்கர பெரிய மூவ் ஒன்று. ரெண்டாவது, இது வந்து அரவுண்ட் பிப்ரவரி எண்டுக்குள்ளே வந்து இந்த டார்கெட் காட்டுது. எந்த சைடு மூவ் ஆகுன்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. எதனால மூவ் ஆக போகுதுன்றது நீங்கள் கொடுங்க, பார்க்கலாம். நம்ம ரெண்டு விஷயத்த வந்து நம்ம டெவலப்மெண்ட்டில் வச்சுருக்கிறோம். ஒன்று, நிஃப்டியோட 4000 பாயிண்ட் ஸ்விங், அது வந்து மே மாதத்துக்குள்ளே வருது, அதை வந்து நம்ம கண்டினியூஸாக ட்ராக் பண்ணலாம். இன்னொன்று வந்து பிப்ரவரி மாதத்தில் பேங்க் நிஃப்டி கீழே விழுவ போகுது ஆர்
மேலே போகுது, எந்த சைட் ஸ்விங் ஆக போகுதுன்றது நம்ம பார்க்கலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்றது உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.